ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த வாழைக்காயில் நான் ஆட் பண்ணியிருக்க மசாலாலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு முறையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வாழைக்காயை தோல்னு எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரைக்கு தகுந்தாப்பில் வாழைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தோல் எடுத்துட்டு வாழைக்காயை நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு அளவுக்கு ஒரு காயில் 2ஆக கட் பண்ணுற மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். நான் 4ஆக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வாழைக்காயை கட் பண்ணி நான் நல்ல தண்ணியில் எடுத்து வைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வாழைக்காய் கருத்து போகாது, அப்படியே இருக்கும். பாருங்கள், எல்லா வாழைக்காயும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் தண்ணியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது தோலும் கருத்து போகாது, வாழைக்காயும் கருத்து போகாது, அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ரைக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஆயில் பிடிக்குதோ அந்த கடலெண்ணெயில் கூட நீங்கள் சமைச்சிக்கலாம், ரீஃபைண்ட் ஆயிலில் கூட சமைச்சிக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், வாழைக்காய் கருத்து போகலை, அப்படியே இருக்குது கலரு. பாருங்கள், ஆயில் சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கை நான் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். பாருங்கள், தண்ணி வடிச்சிட்டு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காய் பாருங்கள், கலர் மாறவே இல்லை, அப்படியே இருக்குது. இப்போ நான் எல்லா வாழைக்காயும் ஆட் பண்ணிட்டேன். வாழைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப கேஸ் பிடிக்கும், அதனால் நான் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். நான் வாழைக்காய் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வேக வைக்கல. நீங்கள் வேக வச்சு வாழைக்காய் எப்படி தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. நீங்கள் ஆட் பண்ணுற மசாலா வாழைக்காயில் இறங்கினாலும் டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்காது. அதனால் இப்படியே ஆயிலையே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயிலையே அது வேகட்டும். பாருங்கள், நான் தண்ணி இப்போ வரைக்கும் நான் ஊற்றவே இல்லை. நான் ஆயில் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயே நான் அப்படியே பரட்டி எடுத்துருக்கேன். பரட்டி எடுத்துட்டு நான் மூடி வச்சிடுறேன். இப்போ இதுலேயே அது வெந்து வந்துடும். இப்போ நம்ம வாழைக்காய் ஃப்ரைக்கு தேவையான மசாலா ஐட்டம் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், 1/4 தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 10-15 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் மிளகு கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கோங்க. நான் 2 வாழைக்காய்காட்டி 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 4 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். வரமிளகா என் காரத்துக்கு தகுந்தாப்புல நான் 7 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல கூட்டவோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணவே இல்லை. வாழைக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. எண்ணெயும் பாருங்கள் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணும்போது அந்த மசாலா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகும்போது இன்னும் நல்லா வாழைக்காய் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நம்ம மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. நான் கொஞ்சமாக குறைன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இந்த வாழைக்காயோட ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் மசாலாலாம் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஈவனாக எல்லா வாழைக்காயிலையும் படுற மாதிரி ஈவனாக இது பண்ணணும். இப்போவும் நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இந்த ஈரப்பதத்துலேயே நல்லா அந்த வாழைக்காயோட இந்த மசாலா நல்லா ஒட்டிக்கும். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் பிரட்டி எடுத்துட்டு நீங்கள் திரும்பவும் மூடி போட்டு வேக வைங்க. இந்த மசாலா அப்போ நம்ம பச்சையாக தானே எல்லா மசாலாவும் போட்டிருக்கோம், அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்கள் நம்ம பாத்திரத்தோடு ஒட்டாமல் அப்படியே நல்லா இந்த வாழைக்காயோட நல்லா அந்த மசாலா நம்ம போட்ட மசாலா நல்லா அந்த கோட்டிங் நல்லா ஒட்டி வருது. இப்போ பாருங்கள் நல்லா மசாலா எல்லாம் எல்லா வாழைக்காயிலையும் நல்லா ஒட்டியிருக்கு. நம்ம இதில் தண்ணியே ஆட் பண்ணல, எண்ணெய் மட்டும்தான். இந்த எண்ணெயும் பாருங்கள் நல்லா இழுத்துருச்சு. பாருங்கள் வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது நான் ஒரு கை கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி இந்த மசாலா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வாழைக்காய் ஃப்ரை பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், வெரைட்டி ரைஸுக்கு வச்சு சாப்பிடலாம். நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி கூட நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரச சாதத்துக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மசாலாவை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் இது ஃப்ளேவர் ரொம்ப உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை அடிக்கடி வீட்டில் செய்வீங்க. வாழைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா வாழைக்காய் ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வாழைக்காய் மொறுமொறுன்னு ஃப்ரை ஆகி நல்லா வந்திருக்கு. நம்ம தண்ணியே ஆட் பண்ணல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.